ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வீட்டில் நடந்த விசேஷத்துக்கு போயிருந்தபோது அவங்க கார்டனில் இருந்த மருதாணி மரத்தை பார்த்தேன். அதுலேருந்து ஒரு குச்சியை உடச்சி கொண்டு வந்து நட்டு வச்சேன். ஒரு வருஷம் கழித்து பார்க்கும்போது எவ்வளோ பெரிய மரமாக இருக்கு பாருங்க. வாஸ்துக்காக வளர்க்குற செடிகளில் இந்த மருதாணியும் ஒன்று. இந்த மருதாணி இருக்கிற வீட்டில் மகாலட்சுமி குடியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கெமிக்கல் நிறைஞ்ச மருதாணி கோனை கையில் போடுறத விட இது போல் மருதாணி செடியை பார்த்திங்கன்னா பறித்து அரைச்சி வச்சு பாருங்கள். 15 நாளைக்கு மேலே கையில் அப்படியே இருக்கும். தீபாவளி விசேஷம் இந்த நேரத்துங்களில் மருதாணியை பறித்து அரைச்சி நைட் நேரத்தில் பெண்கள் எல்லாரும் கையில் வச்சுக்குவாங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது யாரோட கை அதிகமாக சிவந்திருக்குன்னு பார்த்துக்குவாங்க. அதெல்லாம் ஒரு சந்தோஷமான காலம். என்னை போல் யாருக்கெல்லாம் மருதாணி அரைச்சி கையில் வைக்க பிடிக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுதான் மருதாணியோடைய விதைகள். காய்ந்து போன பிறகு இந்த விதைகள் எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளி செவ்வாய்க்கு சாம்பிராணி போடும்போது இதையும் சேர்த்து வச்சு போடுங்க. வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்க நைட் நேரத்தில் இந்த மருதாணி பூவை தலகாணி கடியில் வச்சுட்டு படுத்து தூங்குனீங்கன்னா நல்ல தூக்கம் வரும். இந்த மருதாணி பூவிலேருந்து வர வாசனை ஆழ்ந்த தூக்கத்தை வரவழைக்கும். மருதாணி செடியை ஈஸியாக உங்கள் வீட்டில் வளர்க்கலாம். இதை தரையிலையும் வளர்க்கலாம், மாடி தோட்டங்களில் தொட்டிகள்லையும் வச்சு வளர்க்கலாம்.